வணக்கம் டெக் லவர்ஸ். நீங்கள் பார்த்துக்கிறது டெக் ஆர்எக்ஸ் ஸ்டார் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஏகே. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, யூடியூப்க்கு தேவையான லோகோவை எப்படி மொபைலே கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் லோகோவை ஒரு அப்ளிகேஷன் வச்சு நமக்கு ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அது கேன்வா அப்ளிகேஷன் தான். ஏன்னா கேன்வா அப்ளிகேஷனை நம்ம ஹை குவாலிட்டியாகவும் எடிட் பண்ணலாம். மற்றபடி நம்ம வெப்சைட்டில் பண்ணும்போது அது வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஷிப் பண்ணிட்டால் மட்டும்தான் ஹை குவாலிட்டியாக நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். எப்படி நம்ம கேன்வா அப்ளிகேஷன்லேயே ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கேன்வான்ட்டு டைப் பண்ணுங்கள். உங்கள் கேன்வா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். அப்ளிகேஷன் உள்ளே ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே லோகோன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே இங்கே நிறைய நம்மளுக்கு டிசைன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெய்டு மெம்பர்ஷிப் வெர்ஷனும் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம பே பண்ணால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். மற்றபடி ஃப்ரீ வெர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து மெம்பர்ஷிப், பெய்டு மெம்பர்ஷிப்பு. எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரீ வெர்ஷன், நம்ம ஃப்ரீ வெர்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரெக்டாக எதையும் யூஸ் பண்ணாமல் நம்மக்கிட்டே இருக்கிற ஓன் எலமெண்ட் வச்சு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எலமெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் எலமெண்ட்டில் நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பக்கத்தில் சி ஆல்னு ஒரு பட்டன் உண்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது இந்த இமேஜ் நல்லாயிருக்கு. இதை எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இது நம்ம கரெக்டாக செட் ஆகிற மாதிரி சென்டராக வச்சுக்கலாம். அந்த ரெட் பாக்ஸ்க்குள்ளே செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்டாரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே எலமெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு இங்கே சர்ச் பாக்ஸில் ஸ்டாருன்னு டைப் பண்ணுங்கள். ஸ்டாருன்னு டைப் பண்ணோடனே இங்கே கிராஃபிக்ஸில் இங்கே எல்லோ ஸ்டார் இருக்குது பாருங்கள், அதை நான் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அதை கிளிக் பண்ணி நான் ரெட் கலர் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே டிக் பாக்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை நம்ம எடுக்கலாம். இப்போ மறுபடியும் எலமெண்ட் போயிட்டு இங்கே மேலே சர்ச் பாக்ஸில் 3/4 சர்க்கிள்னு டைப் பண்ணுங்கள். இங்கே கிராஃபிக்ஸ் சிஆல் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எது நல்லாயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த இமேஜ் நல்லாயிருக்கு. இதை நான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன் போய்ட்டு இதுக்கு நான் ரெட்டாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட்டு இது கீழே ஒரு 3 ஸ்டார் கொடுத்தா நல்லாயிருக்கும். மறுபடியும் எலமெண்ட் போயிடுங்க. இங்கே மேலே சர்ச் பாக்ஸில் 3 ஸ்டாரை கொடுங்க. த்ரீ ஸ்டார் கொடுத்து இங்கே கிராஃபிக்ஸ் சி ஆல் கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டார் 3 ஸ்டார் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே நம்ம ஃப்ளிப்பப் பண்ண போகிறோம். இங்கே கீழே ஃப்ளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃப்ளிப் வெர்டிக்கல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே செட்டாக கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம். லைட்டாக லேயரில் போயிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லேயரில் போயிட்டு இங்கே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. டன் கொடுத்துட்டு இங்கே மேலே குரூப்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக அப் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக சின்னது கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம லோகோக்கு வந்து நேமை ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் டெக்ஸ்ட் கொடுங்க. நம்மளோட சேனல் நேம் வந்து டெக் ஆர்எக்ஸ் ஸ்டார், அதை டைப் பண்ணிக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அதுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்ச் மாதிரியும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட்டில் தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா கீழே ஷேப்னு ஒரு ஆப்ஷன் உண்டு ஸ்டைல் பக்கத்தில், அங்கே பக்கத்தில் கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை கர்வை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே ரைட்டில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, இதையும் நம்ம வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக கீழே தட்டிட்டு லைட்டாக பெருசு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ பக்காவாக ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு செமி சர்க்கிளோ கொடுத்துடலாம். கொடுக்குதுன்னா கொடுக்கலாம், இல்லாட்டி இப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, see you then, bye.